குளோபல் சக்தியூடாக இலங்கையில் உள்ள முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழ் அகதிகள் நாடு திரும்புவதற்கு தேவையான உதவிகளை இந்திய அரசு வழங்க வேண்டும் என ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையம் வலியுறுத்தல். யாழ் சுன்னாகம் நிலத்தடி நீர் பிரச்சினை குறித்து வடமாகாண சபை அமர்வில் வாத பிரதிவாதம். ஹேட்டன் வட்டவளை மௌஜின் தோட்ட மக்கள் தமது சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம். இந்திய மீனவர்கள் 19 பேர் மீண்டும் விளக்கம் அறியல். 109 இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கு தயார் என கடற்தொழில் அமைச்சு தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழகதிகள் நாடு திரும்புவதற்கு தேவையான உதவிகளை இந்திய அரசு வழங்க வேண்டும் என ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளர் ஸ்ரீ சந்திரஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 35 ஆண்டுகளாக இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் பெருந்தன்மையுடனும் கரிசனத்துடனும் நடந்து கொண்டமைக்கு இந்த நிகழ்வில் ஸ்ரீ சந்திரஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் சுமூகமான நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து பெரும்பான்மையான அகதிகள் நாடு திரும்ப ஆசைப்படுவதாகவும் அவர்கள் இழந்த உரிமைகளை மீளப்பெற எத்தனிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகள் நாடு திரும்பவும் அவர்கள் மீள குடியேறுவதற்கு தேவையான நிதியுதவியை வழங்க இந்திய அரசு தடைகளையும் விதிக்காது என நம்புவதாக இந்த நிகழ்வில் உரையாற்றிய மேற்கு வங்கத்தின் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான கே நாராயணன் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உலகளாவிய ரீதியில் அகதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் நிலையில் இந்தியாவில் தங்க விரும்பும் இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதில் தடை ஏற்படாது எனவும் இந்திய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இந்திய அரசு, தமிழக அரசு மற்றும் இலங்கை அரசு இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் சுமூக தீர்வு காண முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹட்டன் வட்டவளை மௌஞ்சியின் தோட்ட மக்கள் தமது சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். மவுஞ்சியின் தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று முற்பகல் 11 மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கான மாத கொடுப்பனவு மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது மவுஞ்சியின் தோட்ட மக்கள் வலியுறுத்தினர். யாழ் சுன்னாகம் நிலத்தடி நீர் பிரச்சினை குறித்து வடமாகாண சபை அமர்வில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. வடமாகாண சபையின் 37வது அமர்வு கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டிடத்தில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அவைத்தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் அமர்வு முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரபல வர்த்தகரும் EAB குழுமத்தின் தலைவருமான சோமா எதிரிசிங் இன்று காலமானார். 76 வயதான சோமா எதிரிசிங் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இயற்கை எய்தியுள்ளார். 1939 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி மீக்குடையில் பிறந்த சோமா எதிரிசிங்க EAP ஊடக வலையமைப்பு மற்றும் பல வர்த்தக நிறுவனங்களின் தலைவராக செயல்பட்டார். 4 பிள்ளைகளின் தாயான சோமா எதிரிசிங்க 19 திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார். வறிய மக்களுக்காக ஜனசரண திட்டம், சுவனித கண் வைத்தியசாலை, சங்கீத வயோதிபர் இல்லங்களை சோமா எதிரிசிங்க ஸ்தாபித்தார். 2004ஆம் ஆண்டு தேசபந்து, 2005ஆம் ஆண்டு தேச சக்தி மற்றும் கலாநிதி கௌரவ விருது ஆகியவற்றையும் சோமா எதிரிசிங்க பெற்றுக் கொண்டார். இறுதி அஞ்சலியின் பொருட்டு இன்று பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை பொருளை சுலைமான் டெரஸில் உள்ள 14ஆம் இலக்க வீட்டில் அன்னாரது பூதவுடல் வைக்கப்படவுள்ளது. அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை 6 மணிக்கு பொருளை பொது மயானத்தில் இடம்பெறவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளின் சுமார் 6 வருடத்திற்கான ஊழியர் சேமலாப நிதி முதலீடு செய்யப்படவில்லை என போக்குவரத்து அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த ஊழியர்களுக்கான சுமார் 11 பில்லியன் ரூபாய் பணம் ஊழியர் சேமலாப நிதியில் முதலீடு செய்யப்படவில்லை என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த பணத்தினை மீள பெற்றுக் கொடுப்பதற்கு திரைசேரியுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நிகால் சோமவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 106 பஸ் டிப்போக்களின் ஊழியர்களுக்கு இதுவரை ஊழியர் சேமலாப நிதி முதலீடு செய்யப்படவில்லை எனவும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். புலியந்தல போகுந்தர துங்பாவில வீதியின் வயலை அண்மித்த பகுதியில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இன்று காலை 6:30 மணியளவில் சடலம் மீட்கப்பட்டது. 28 வயதான இந்த நபர் குறித்த தகவல் ஏதும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் தொடர்பாக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்களின் உதவியை நாடியுள்ளதாகவும் போலீசார் கூறினர். அவரின் ஆடையில் இரத்தம் படிந்த நிலையில் காணப்படுவதுடன் இந்த சம்பவம் கொலையா இல்லையா என்பது தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் சுட்டிக்காட்டினர். குறித்த நபரின் உடல் தற்போது கல்போவில போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் ஜெகத் பாலசூரியவின் கேகாலையில் உள்ள வீட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. நகைகள் திருடப்பட்டுள்ளதாக நேற்றிரவு முறைப்பாடு கிடைக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். முன்னாள் அமைச்சரின் கேகாலை பண்டாரநாயக்க மாவட்டத்தில் உள்ள வீட்டிலேயே இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. டெங்கு காய்ச்சல் மீண்டும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வாரம் ஒன்றிற்கு 200 காணப்பட்ட டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 400 அதிகரித்துள்ளதாக அமைச்சின் தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பபா பலிகவடன தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 38 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். 23,000 பேர் வரை இதுவரையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். குறிப்பாக மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அமைச்சின் தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பபா வலிகவடன குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை லிங்கபுரம் கிராமத்தில் காட்டு யானைகளின் தாக்கத்தினால் பொதுமக்களின் உடைமைகள் தொடர்ந்தும் சேதமாக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை லிங்கபுரம் கிராமத்துக்குள் தினமும் காட்டு யானைகள் நுழைவதால் பொதுமக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. லிங்கபுரம் கிராமத்தில் நுழையும் யானைகள் கிராமத்தில் உள்ள வீடுகளை சேதப்படுத்திய காட்சிகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. வீடுகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நெற்கள் மற்றும் வீட்டு உபகரணங்களையும் யானைகள் துவம்சம் செய்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நெல்லுகளை தின்னுது, வீடுகள் அழிக்குது. இதால எங்களுக்கு இருக்கிறதுக்கு பெரிய பயங்கரமா இருக்குது. இதேவேளை காட்டு யானைகள் விவசாய பயிர்களை நாசப்படுத்துவதால் தமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி பலர் உயிரிழந்துள்ள நிலையில் இரவு வேளைகளில் தாம் நிம்மதியாக தூங்க முடியாத நிலையில் அன்றாடம் திண்டாடுவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடரும் இந்த பிரதேச மக்களின் பிரச்சினைகளுக்கு உரிய அதிகாரிகள் எப்போது தீர்வு பெற்றுத் தருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் திருகோணமலை லிங்கபுர கிராம மக்கள் காத்து நிற்கின்றனர். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.